இது கூடி கலைகின்ற கூட்டம் அல்ல, இது கூடி பொழிகின்ற மேக கூட்டம் என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். சுட்டெரிக்கிற வெயில், யாரும் இந்த இடத்துல கொஞ்சம் கூட அசையவில்லை. சிலிர்த்து போகிறேன் நான். அந்த நாட்களிலே பார்த்ததை போல இளைஞர் பெரும் கூட்டம். அது மட்டுமல்ல, இந்த வெயில் என்பது உங்களை அசைய வைக்கவில்லை. பெண்கள் வந்து நிற்கிறார்கள், வியர்வை ஆறாக பெருத்து ஓடுகிறது, ஆனால் கலங்கவில்லை. என் தமிழ் மண்ணுக்கும் என் தமிழர் வரலாற்றுக்கும் ஊர் என்கிற போது இந்த வெயில் எங்களுக்கு என்ன ஒரு பொருட்டு? சுழன்றடிப்பது சூறாவளியாக இருக்கலாம், வீசுவது புயல் காற்றாக இருக்கலாம், அனல் காற்றாக இருக்கலாம், ஆனால் களம் என்று வந்தால் நம்மை போன்ற மாணவர்கள் என்றைக்கும் பின்வாங்க மாட்டார்கள் என்பதற்கு அடையாளம் தான் இது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் போலீசார் நீட்டிய துப்பாக்கிக்கு உன்னிடம் எத்தனை துப்பாக்கிகள் இருக்கும், அதில் எத்தனை தோட்டாக்கள் இருக்கும், அதைவிட அதிகமான மார்புகள் என்னிடம் இருக்கின்றன என்று மார்பை திறந்து காட்டிய மாணவர் கூட்டம் இது. அதனால்தான் டெல்லி அஞ்சியது, அதனால்தான் அவர்கள் பகுதிங்கினார்கள், அதனால்தான் தமிழ் தழைத்தது. இன்றைக்கும் இந்தியால் நம்முடைய மாநிலத்தில் நுழைய முடியவில்லை, வடக்கே இருக்கிற சூதுக்காரர்களால் நுழைய முடியவில்லை. அதேதான் நண்பர்களே, நான் இந்த நேரத்திலே சொல்லுவேன், தயவு செய்து இந்த போராட்டம் என்பது உங்களோடு நிற்கக்கூடாது. உங்கள் பகுதிக்கு செல்லுங்கள், உங்கள் கல்லூரிகளிலே வாயில் கூட்டத்தை நடத்துங்கள், மாணவர்கள் மத்தியிலே எடுத்து சொல்லுங்கள். இது ஒன்று யாரையும் தூண்டி விடுவதல்ல, மாறாக இது விழிப்புணர்ச்சி, மாறாக இது நம் தன்மான உணர்ச்சி, மாறாக இது தமிழனுடைய மானத்தை காப்பாற்றுவதற்கு நம்முடைய கடமையின் முதல் பொறுப்பு என்ற உணர்வோடு நீங்கள் அத்தனை பேரும் செயல்பட வேண்டும். இது எங்கள் அன்பான வேண்டுகோள். பெரும் எதிர்பார்ப்போடு நம்முடைய கழகத்தின் தலைவர் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை உங்கள் கையிலே ஒப்படைத்திருக்கின்றார். இது கழகம் நடத்துகிற போராட்டம் அல்ல, தமிழ்நாட்டின் மாணவர்கள் நடத்துகிற போராட்டம். கல்விக்கூடங்களுக்கு செல்லுகிறவர்கள் கடமை உணர்வோடு வந்து கூடியிருக்கிறார்கள். எனக்கு எல்லாம் பின்னால் தான், என் மண்ணின் மானம், என் மொழியினுடைய பாதுகாப்பு, என்னை பாதுகாக்க நான் எதையும் செய்வேன். பாதிப்பதற்கு எது வந்தாலும் எதிர்த்து நிற்பேன். அது எத்தனை படை கூட்டி வந்தாலும் அதை சந்திக்கிற வல்லமை எனக்கு உண்டு என்று சொல்லுகின்ற வல்லமை மாணவர்களே உங்களுக்குத்தான் உண்டு என்ற காரணத்தினால் தலைவர் உங்களை நம்பி இருக்கின்றார், காத்திருக்கிறார். இந்த கூட்டத்தினுடைய எதிர்பார்ப்பு எப்படி நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கிறார், ஆவலோடு இருக்கிறார். நேற்று என்னிடம் கேட்டார், செல்லுகிறீர்களா, அங்கே ஏற்பாடு எப்படி என்று கேட்டார். நான் ராஜீவ்காந்தியோடு பேசினேன், ஏற்பாடு எழுச்சியோடு என்று சொன்னார்கள். வந்து பார்க்கிறேன், எதிர்பார்த்ததை விட கடலென மாணவர் கூட்டம், கடல் அலையென சாலையெங்கிலும் மாணவர் திரள். ஆக நண்பர்களே, ஒரு அதிகாரியை மாற்றுகிறார்கள், அவரை பழி வாங்குகிறார்கள், அத்தோடு அவர்கள் முடிந்து விட்டது என்று நினைக்கலாம். நாடாளுமன்றம் தொடங்க இருக்கிறது, நாங்கள் இருக்கிறோம் அங்கே பார்ப்பதற்கு. இந்த முறை நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எல்லா பிரச்சனைகளும் பின்னால் தான். நாங்கள் முதலில் எடுக்க போவது கீழடி பிரச்சனை தான். கீழடியை நீ அறிவிக்காவிட்டால் நாடாளுமன்றத்தை நடக்க விட மாட்டோம். கீழடியினுடைய அறிவிப்பை நீங்கள் அந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த ஆட்சியை ஸ்தம்பிக்க செய்வோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, அங்கு இருக்கிற உணர்வு கொண்ட அவ்வளவு பேரையும் நாங்கள் கிளர்ந்தெழ செய்வோம். அந்த உறுதியை நான் தருகிறேன். நாடாளுமன்றத்தை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். இந்த நாட்டில் இருக்கிற மக்களிடம் சென்று செல்வதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். வெற்றி என்றும் நம் கையில் தான். அதனால்தான் நான் தொடக்கத்தில் சொன்னேன், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று. அறிஞர் அண்ணா சொன்ன தாரக மந்திரம். இன்றைக்கு இது மாணவர்களின் போராட்டம், நாளைக்கு இது மக்களின் போராட்டமாக மாற வேண்டும். மக்கள் ஒன்று திரள வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோரும் நாங்கள் இருக்கிறோம் உங்களோடு என்று நமக்கு பின்னாலே வந்து நிற்க வேண்டும் என்றால் அவர்களை ஈர்க்கிற அந்த வல்லமை, அந்த வசீகர சக்தி மாணவ தலைமுறையை உங்களுக்குத்தான் உண்டு என்ற காரணத்தால் உங்களை நம்பி நாங்களும் வந்து நிற்கிறோம். காப்பாற்றுங்கள் தமிழர்களின் வரலாற்று பெருமையை, உயர்த்தி பிடியுங்கள் தமிழர்களுடைய மாண்பை. உலகத்தில் எவனுக்கும் இல்லாத அளவிற்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பை கண்டுபிடித்திருக்கிறோம். 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழுக்கு இலக்கணம் எழுதியிருக்கிறோம். தமிழுக்கு இலக்கியம் இருக்கிறது. ஹரப்பாவில் ஆராய்ச்சி நடந்தது என்று சொன்னேனே, அங்கே இலக்கிய சான்றுகள் இல்லை. ஆனால் தமிழில் இருக்கிற இந்த பொருட்களுக்கான சான்றுகள் இலக்கியங்களிலே இருக்கின்றது. இந்த கிணறுகளை பற்றி பட்டினப்பாலையிலே இருக்கின்றது. நாலங்காடி அல்லங்காடி என்று 24/7 என்று சொல்லுகிற அங்காடிகள் 24 மணி நேரமும் அன்றைக்கே எங்கே இருக்கிறது என்றால் தமிழன் வாணிகத்தில் சிறந்திருக்கிறான்,
வேளாண்மையில் சிறந்திருக்கின்றான், வளர்ச்சியிலே சிறந்திருக்கிறான், கட்டிடக்கலையிலே சிறந்திருக்கிறான். வாழ்ந்து காட்டி இருக்கிறோம், உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறோம். நீ யார் எங்கள் வரலாற்றை மறைப்பதற்கு? மான மறவர்கள் திரண்டிருக்கிறீர்கள். நான் சொன்னேன், மருது பாண்டியர் பக்கத்திலே சிலையாக நிற்கிறார். களத்திற்கு சென்று வெள்ளையனை விரட்டி அடித்து வீரம் காட்டிய அந்த சிலைக்கு பக்கத்தில் இன்றைக்கு சூளுரை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த போராட்டம் வெற்றி பெறுகிற வரை ஓய மாட்டோம். நம்முடைய அறிக்கை, கீழடியினுடைய ஆய்வறிக்கை அறிவிப்பாக வெளிவருகின்ற வரை நாங்கள் நிச்சயமாக ஓய மாட்டோம். இது எங்கள் முதல் கடமை என்று இங்கு வந்திருக்கிற நீங்கள் சூளுரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மாணவர் போராட்டம் மக்கள் போராட்டமாக மாற வேண்டும் என்றால் செல்லுங்கள் திசை எங்கும், சந்தியுங்கள் மக்களை எங்கு பார்த்தாலும், பார்க்கிற இடத்திலெல்லாம் விளக்குங்கள், துண்டு பிரசுரங்கள் கொடுங்கள். இப்படி திட்டமிட்டு வரலாற்றை மறைக்கிறவர்களை தமிழ்நாட்டின் எல்லைக்குள் விடக்கூடாது. இவர்களை போன்றவர்கள் எந்த காலத்திலும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை விட குறிப்பாக நம்முடைய மண்ணிலே வரக்கூடாது என்ற கடமையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் மாணவர்கள் எடுத்த காரியம் என்றைக்கும் தோல்வி அடைந்தது இல்லை. இன்றைக்கு நீங்கள் திரண்டிருக்கிறீர்கள். நாங்கள் உறுதியாக நம்புகிறோம், எதிர்காலம் நம்பிக்கையோடு இருக்கிறது. தமிழர்களின் வரலாறு காப்பாற்றப்படும். கீழடி எங்கள் தாய்மொழி என்பது வெறும் வார்த்தை அல்ல, தாரக மந்திரமாக ஒலிக்கட்டும். உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு என்று சொன்ன தமிழர்கள், இளைஞர்கள் வாழ்ந்த இந்த மண்ணில் இனி உங்கள் முழக்கம் கீழடி எங்கள் தாய்மொழி என்பதாகவே இருக்கட்டும் என்று கேட்டு கிளர்ந்தெழுங்கள் தோழர்களே. இது வெறும் புரட்சி என்று சொல்வதல்ல, இது தூண்டி விடுவதல்ல, இது உணர்ச்சி பெருக்கு. இது நம்முடைய மானத்தை, மரியாதையை, வரலாற்றை காப்பாற்றுகின்ற மிகப்பெரிய கடமை. அந்த கடமையை ஏற்று இங்கே திரண்டிருக்கிற நீங்கள், அதற்கு காரணமான மாணவரணியின் செயலாளர், அவருக்கு துணை நிற்கின்ற அத்தனை தளபதிகள், இவர்களுக்கு இந்த வாய்ப்பினை தந்த தலைவர் தளபதி, இங்கே வந்து சிறப்பித்த கண்ணியமிக்க மாவட்ட செயலாளர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து போராடுவோம், வெற்றி காண்போம். போராடுவோம், போராடுவோம், வெற்றி காண்போம், போராடுவோம், வெற்றி காண்போம்.